ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சரவேக் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் பிளாட்டுங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இப்போ அவங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். பிளாட் இந்த படத்தை பானுபாவ தரக்கர் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் விகாஸ், காயத்ரி குப்தா இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தந்தி ஒன் யூடியூப் சேனலில் ஃபுல் மூவி தமிழ் டப்டு வெர்ஷன் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, படத்தோட ஹீரோ எம்பிஏ படிச்சிருக்காரு. அவர் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு. எல்லாத்துலேயுமே லாஸ்ட்டில் போய் முடியுது. கடைசியாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அதில் சக்ஸஸ் பண்ணுறாரு. அதனால் ஒரு பெரிய லேண்ட் வாங்குறாரு. அதில் ஒரு ஃப்ளாட்டை வந்து வில்லை வந்து வாங்குறான். வில்லை என்ன பண்ணுறான்னாக்கா, அந்த ஒரு ஃப்ளாட்டில் வீடு கட்டாமல் பொண்டாட்டி சமாதி கட்டிடுறான். இது தெரிஞ்ச ஹீரோ, நீ சமாதி கட்டினேனாக்கா சுற்றி உள்ள ஃப்ளாட்லாம் நான் எப்படி விற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதியை இடிச்சிடுறாரு. வில்லை வந்து காலில் வந்து கெஞ்சி கேட்பான், தயவுசெய்து என் பொண்டாட்டி சமாதி இடிக்காதீங்கன்ட்டு. ஹீரோ கேட்காம இடிச்சிடுறாரு. அப்போ வில்லை ஒன்று முடிவு பண்ணுறான், இனிமேல் நீ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸே பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் உன்னை பழி வாங்கியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 35 minutes, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் படம். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கதை போகும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே லாஸ்ட் 45 மினிட்ஸில் வந்து இதுவரை பார்த்தது கதை இல்லை, இதுக்கப்புறம் சொல்ல போகிறது தான் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவாங்க. கிளைமேக்ஸில் நீங்கள் இந்த ரெண்டு கதையும் இல்லை, நீங்கள் வந்து இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதாக ஒரு கதை சொல்லுவாங்க கிளைமேக்ஸில். அந்த அளவுக்கு இந்த படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து படம் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும். ஓஹோ, இந்த படத்தில் இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவுக்கு வர முடியும். படம் இடையிலேயே அந்த வந்து இதுதான் படத்தோட கதையாக இருக்கும், இதுதான் கடைசியில் கிளைமேக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த ப்ரிடிக்ஷன்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது இந்த படத்தில். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னோட பிடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் விறுவிறுப்பாக போனாலும் போக போக போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. படத்தை ஒரு 4-5 கேரக்டர்ஸ் தான் அது சுற்றியே கதை நகர்ந்துட்டு இருக்கும். அதனால் படம் வந்து ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் வந்து பார்க்க வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் 2 மணி நேரம் ஓடுது, ரொம்ப போராக போகுது. இந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம், இல்லைனா வேறு ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். இந்த படம் பார்க்குறது ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த படம் வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. இருந்தாலும் இந்த படத்தை பார்க்க வேணாம், ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த படம் 2 hours 35 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.